வணக்கம் மக்களே, சொரினை மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசுவோம். 10-12 நாளா நம்ம தாவேக்கா தான் ஆட்சியில இருக்கு. விஜய் அண்ணா தான் சிஎம். விஜய் அண்ணா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா 10-12 நாளா உங்க ஆட்சியில நடக்கிறது ஃபுல்லாவே மரண ஓலமா இருக்கு. மாத்தி மாத்தி இன்ஸ்டால எங்க பார்த்தாலும் மரண ஓலமா மட்டும்தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணி 10 வயசு பிள்ளைய கொன்னுட்டாங்க. கடந்த ஆட்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2 வயசு குழந்தைய கொடூரமாக ரேப் பண்ணி அந்த வலி தாங்காமலே அந்த குழந்தை செத்து போயிருக்கு. அப்பெல்லாம் கேள்வி கேட்க வாய் இல்லாமல், அப்பெல்லாம் போராடுறதுக்கு துப்பில்லாத இந்த எச்ச நாய்ங்க இன்னைக்கு விஜயாட்சியில் நடந்துருச்சு வெண்ணுங்களா. அவர் ஆட்சி எடுத்த 10 நாள் தானே அது முழுசா. நீங்கள் 5 வருஷமா, நீங்கள் இத்தனை வருஷமா கொட்டின குப்பையெல்லாம் ஒரு 10 நாளில் கிளீன் பண்ணோன்னா எப்படா கிளீன் பண்ண முடியும் வெண்ணுங்களா? கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா. அன்னைக்கு அவனை பிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பிடிக்கவே முடியல. அன்னைக்கு சொரிநாய்களின் தலைவியான ஜூலி ஒரு வாய் கூட பேசல. அப்பெல்லாம் எங்க வாயை வாடகைக்கு விட்டுருந்தான்னு தெரியல. இன்னைக்கு பொங்குறான். பொறுங்கடா. அங்க கிரைம் நடந்து 48 ஹவர்ஸ்ல அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அடிச்சு உடச்சு அவனை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுக்கிறாங்க. இனிமே சட்டம் தீர்மானம் செய்யும் அவனை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முதல்வர் தரப்புல இருந்து, இந்த அரசின் தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்க முடியும். எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் தண்டனை நிறைவேற்றத்துக்கு இதுதான் சட்டம் சொல்லுது. ஒரு முதலமைச்சர் பிடிச்சி அவனை தூக்கி தூக்கில் ஹேங் பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி நாட்டில் யார் எவனை வேணாலும் தொங்க விட்டுற முடியும் அந்த மாதிரி. அதனால சட்டம் தெரிஞ்சா மட்டும் வீடியோவில் பேசுங்க, வீடியோ போடுங்க. இல்லை சட்டம் தெரிஞ்சும் நாங்கள் வேணும்ட்டு அவதூறு பரப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொன்னா சல்லி காசு கூட பிரயோஜனப்படாது. நீங்க கதற கதறல்கள் அவரோட இந்த தலையில இருக்க ஒரு முடிய கூட போட முடியாது. பொறுத்திருந்து பாருங்க. 6 மாத காலத்துல ஆட்சி சரியில்லைன்னா அன்னைக்கு இந்த விமர்சனங்களை வைக்கிறது தான் சரியான ஜனநாயகமா இருக்கும். அப்பதான் நீங்க இத்தனை வருஷமா கத்துக்கின அரசியல் மாண்பு நாகரிகம் அப்படின்றது தெரியும். இல்லைன்னா இது தமிழ்நாடு இல்ல, இது வடக்கன்ஸை விட கேவலமான அரசியலா போயிடும்.